அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்திற்கான மார்ச் மாத ஜோதிட பலன்கள், துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கான பலன்கள். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு ஆசைப்படுற விஷயத்தின் மூலியமாக காதல் செய்பவர்கள் காதலால் தீராத பிரச்சனையும், பூர்வீகத்தில் தீராத பிரச்சனையை சந்திப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பங்குச்சந்தையில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தாய் மாமா கிட்ட கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட சண்டை போட்டு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் சந்தோஷம்னு நினைக்கி எதையாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அதன் மூலியமாக பெரிய பிரச்சனையை தேடிக்கொள்ளாதீர்கள். சரிங்களா? அதே போல் குடும்பத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரி நடந்துக்குவாங்க. வெளியில் பழகக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு நல்ல நண்பாக நடந்து கொள்வாங்க. அதே நேரத்தில் உங்கள் தம்பி இருக்கார்ல, இளைய சகோதரர் சகோதரிகள், அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா சண்டை சச்சரவாக தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ உங்கள் இளைய சகோதரர் சகோதரிகளிடம் கவனமாக, அவர்கள் சண்டையிட வந்தாலும் அமைதியாக சென்று விடுங்கள். சண்டையை வளர்க்க வேண்டாம். நீங்கள் சண்டை போட்டால் தான் அவங்க சண்டை போடுவாங்க. இளைய சகோதரர்களால் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவங்களே அமைதியாகிடுவாங்க. சண்டை போடாமல் சமாதானமாக சென்று விடுங்கள். அதே போல் தாயின் மனநிலையில் சிறு அழுத்தங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். மனநிலை கொஞ்சம் டல்லாகவே இருப்பாங்க. அதுக்கான அமைப்புகளும் இருக்குது. நீங்கள் அவங்கள நல்லபடியாக வைத்து கொள்ளுங்கள். அவர்களை நல்ல நட்பாக்கி தாயிடம் நல்ல ஒரு மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கனாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும். அடுத்து பூர்வீகத்தின் மூலியமாக தாய்க்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமாகவே இந்த மாதத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அழுத்தமும் அங்கே இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து தந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அவர் வெளியூர் போய் வம்பிழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை எங்கேயாவது வெளியூர் சென்று அங்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தெளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் எங்கேயாவது வெளியூர் போகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட முதல்ல சொல்லி கவனமாக இருக்கணும். யாராவது சண்டை போட வந்தாலும் கம்முன்னு இருங்கன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா இந்த மாதமே போகாதீங்கன்னு சொல்லிடுங்க. கட்டாயம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் சொல்லுங்கள். அதே போல் ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறதாக இருந்தால் ரொம்ப கவனமாக போக சொல்லுங்கள். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் உங்களுடைய தந்தையினுடைய அமைப்பை பொறுத்தவரை. சரிங்களா? இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கிறவங்க நிறைய பேர் மனசுக்கு பிடிச்ச ஒரு கோயில் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அந்த கோவிலுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போய் அங்கே யாருக்கிட்டையாவது சண்டை போடுறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ நீங்களும் கவனமாக இருங்க. அடுத்து இன்னொருத்தர் மூத்த சகோதரர்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அவரும் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உறவுகள் எல்லாமே சண்டையிடுவதற்கான மாதமாகத்தான் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அவங்க என்ன செய்ய வந்தாலும் நீங்கள் இழுத்தாத்தான் அது இழுக்கும். ஸோ நீங்கள் அமைதியாக சென்றுட்டிங்கன்னா, டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது. சரிங்களா? குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் சண்டை மாதமாகத்தான் செல்கிறது. கவனமாக இருக்கவும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வேலை நன்றாகவே இருக்கிறது. சிறு சிறு மன அழுத்தங்கள் வேலையில் இருக்கத்தான் செய்யும். மற்றபடி நன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இதில் இருக்கக்கூடிய தொலைபேசியின் மூலியமாக ஆன்லைன்லேயே உங்களுக்கான பலன்களை தொலைபேசியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு அடுத்த காலங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க.